அந்த 7 என்பது எத்தனை இடங்களில் வந்துள்ளது தெரியுமா? 8 இடங்களில் தான் வந்துள்ளது. ஐயா, திருக்குறள் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எது ஐயா? நான் எழுதிய திருக்குறள் முதல் முதலில் அச்சடிக்கப்பட்ட ஆண்டு எது தெரியுமா? 1812ஆம் ஆண்டு தான் அச்சடிக்கப்பட்டது. திருக்குறள் எதில் தொடங்கி எதில் முடியும் ஐயா? நான் எழுதிய திருக்குறள் அகரத்தில் தொடங்கித்தான் அகரத்தில் முடியும். முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகர்ச்சியே உலகு. கடைசி குறள் கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறேன். ஐயா, திருக்குறளுக்கு முதல் முதலில் உரையிடுவர் யார் ஐயா? நான் எழுதிய திருக்குறளுக்கு முதல் முதலில் உரையிட்டவர் யார் தெரியுமா? மணக்குடவர் தான் முதல் முதலில் உரையிட்டவர். திருக்குறளில் மொத்த எழுத்துக்கள் எவை ஐயா? நான் எழுதிய திருக்குறளில் மொத்தம் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் 42,194 எழுத்துக்கள் தான் நான் திருக்குறளில் மொத்தம் பயன்படுத்தியிருக்கிறேன். அந்த உரையிடுவரின் காலத்தால் மூத்தவர் யார் ஐயா? உரையெழுத காலத்தால் மூத்தவர் யார் தெரியுமா? தர்மர் தான் மூத்தவர். அதில் சிறந்த உரை யார் எழுதியவர் யார் ஐயா? சிறந்த உரை யார் தெரியுமா? பரிமேலழகர் தான் சிறந்த உரை. ஐயா, திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்து எது ஐயா? நான் எழுதிய திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் நீர் நகரனை பயன்படுத்தியிருக்கிறேன் 1505 முறை. ஒரே ஒரு முறை எழுத்துக்கள் எவை ஐயா? நான் எழுதிய திருக்குறளில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் ஈஞா தான். நான் திருக்குறளில் ஒரே ஒரு முறை பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள். ஐயா, திருக்குறளுக்கு முதல் முதலில் மொழிபெயர்த்தவர் யார் ஐயா? நான் எழுதிய திருக்குறளுக்கு முதல் முதலில் மொழிபெயர்த்தவர் யார் தெரியுமா? வீரமாமுனிவர் தான் முதல் முதலில் மொழிபெயர்த்தவர். உடைமை என்ற அதிகாரங்கள் எத்தனை ஐயா? உடைமை என்று வரும் அதிகாரங்கள் 10 அதிகாரங்கள் தான். அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, ஊக்கமுடைமை, ஆழ்வின் உடைமை, பண்புடைமை, நாணமுடைமை. உங்களை பற்றி பாரதியார் கூறியது என்ன ஐயா? என்னை பற்றி பாரதியார் கூறியுள்ளது உங்களுக்கு என்ன பற்றி தெரியுமா? வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வாழ்வுள் கொண்ட தமிழ்நாடு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்குவன் போல் இப்பூமி தன்னில் யாவருமே பிறந்ததில்லை. உங்களை பற்றி பாரதிதாசன் கூறியது ஐயா? என்னை பற்றி பாரதிதாசன் கூறியுள்ளது உங்களுக்கு என்ன பற்றி தெரியுமா? பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இணை இல்லை முப்பாலுக்கு நிலத்திலே வள்ளுவனை பெற்றனால் பெற்றதே பொருளையகமே. உங்களை பற்றி கி.ஆ.பெ. விஸ்வநாதர் கூறியுள்ளது என்ன ஐயா? என்னை பற்றி கி.ஆ.பெ. விஸ்வநாதன் கூறியுள்ளது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் தோன்றாவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. நான் எழுதிய திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. ஒரு சொல் 6 முறை வரும் குறள் எது ஐயா? ஒரு சொல் 6 முறை வரும் குறள் பற்றுக பற்றற்றான் பற்றினை எப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இந்த குறளில் தான் நான் ஒரு சொல் 6 முறை பயன்படுத்தியிருக்கிறேன். ஐயா, எப்படி நல்ல மனிதராக வாழலாம் ஐயா? 3 வழிகள் உள்ளன. அறம், பொருள், இன்பம். இதுவே என் நூலின் 3 பாகங்களாகும். திருக்குறள் ஒரு நீதி நூல் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல் நூலாக கூடும். இந்த உலகத்துள்ள ஒவ்வொரு மனிதன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது எளிமையான சொல்லக்கூடிய நூல் தான் என்னுடைய திருக்குறள். அது எளிமையான முறையில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கத்தான் என்னுடைய இலக்கணமே. ஐயா, உங்கள் போதனை எப்பொழுதும் எங்களுடன் இருக்கும் ஐயா. என் சொற்கள் புத்தகத்தில் இல்லை, உங்கள் எல்லோர் மனத்தில் இருந்தால் போதும். எங்கள் சந்தேகத்தை தீர்த்ததுக்கு மிக்க நன்றி ஐயா. நான் பாபா வித்யாலயா பள்ளியில் பயிலும் 3ஆம் வகுப்பு மாணவி சம்பவி 210 திருக்குறளை உங்களிடம் கூறுவார் கேட்போமா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சம்பவி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர். அத்தகைய திருக்குறளிலிருந்து 210 குறள் கூற வந்துள்ளேன். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. அகரம் தலை எழுத்தெல்லாம் ஆதிபவம் நின்ற உலகு. கற்றனான பெண்ணம் கொள்ளாரை நன்றால் கொள்ளாதே. அனுசை இனம் நீண்டு வாழ்வார். வேண்டுதே வேண்டாது நன்னது செய்தார் ஞானம் இல்லை. ருசை இனம் சேராய் இவன் பொருசை போக்குன்னா மாட்டு. பொய்வார் நீண்டா பொய்த்து நீண்டு வாழ்வார். அதற்கான தாழ்ச்சி தாக்கடா மனக்கொள்ளி மாற்றம் அறிந்து. அரவாணியின் தன்னை தாழ்ச்சி தாக்கடா திருவாணிந்தல் அறிந்து. கோயில் பொரிய குணந்தேங்க தாளை விழுந்தா தலை. அதிகாரம் 2. வான் சிறப்பு. வானின்றோலகம் மல்குருளா காந்த பாட்டு. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் படை. முன்னிட்டு போய் பசி ஏறி உலா உலக பெண் வாலி வளம் கார். கெட்ப கெட்டாய்க்கு சார்பாய்
நுங்கா கமிழனோ இருக்கு அரித்து நுங்கா கமிழனை மனத்தறிந்தில்லை கேடு ஒல்லும் மணியான ஓட செல்லு வாயலாம் செயல் மனத்துக்க மாசல் நாகலனை கருணாகுலை நிரப்பிட அழுக்காரைகள் கோயில் சொன்னாலும் காலந்தாரம் அன்றைவம் நகாஞ்ச மற்ற தொண்டுக்கா போட்டா துணை அத்தாரி வேணா வேண்டாம் செடியை போட்டா நடுவுதான் இல்லை இந்நாள் படா மைநாட்டாட்டில் மானாடிய பூங்கள் அழுத்தான் வருகை இன்பம் மக்கள் புறத்த பொருந்தை சேப்பால் தோறும் மயிலோரை துப்பால் தோறும் பலி அதிகாரம் ஐந்தில் வாழ்க்கை இல்வாழ்வான் என்பார் எப்படி உங்களுக்கு நல்லா என்ற துணை புரிந்தாக்கு தூவால் தோறக்கு புரிந்தாக்கும் இல்வாழ்வான் என்பார் துணை நண்பத்தார் தெய்வம் தொக்கத்தான நண்பத்தார் உங்கள் தலை மகிழ்ச்சி பார்த்து பிடித்தாய் வார்த்தைகள் என்று அன்பு மன்னமளித்தாய் வார்த்தை பண்பு பெண்ணும் அது அறத்தாற்றில் வாழ்க்கை ஆற்றுக்குள் தாட்டுக்கு ஓய் பிறந்தி அவன் இயற்பினால் வாழ்வன் என் மம்முரல் எல்லாம் தலை ஆற்றின் ஒரு கண்ணில் கல்வாக்கு நோப்பால் நின்று எழுத்து அருளப்பட்டதில் லட்சத்தும் பிறன் பற்றி இல்லை என்று கையத்துள் வாங்கால் வாழ்வு நாளில் தெய்வத்தில் வைக்கப்படும் அதிகாரம் 6 வாழ்க்கை துணை அதிகாரம் 5 வாழ்க்கை அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம் மனிதக்க மாண்டே நடித்து கொண்டால் நான் செத்தால் வாழ்க்கை துணை மணிமாட்சி இல்லை நான் கெனை மாட்சி தாயின் இல்லத்தை இல்லவள் மாண்பானால் உள்ளத்தை இல்லவள் மானா கரை பெண்ணின் பெருத்தகை ஆள கற்பெண்ணும் சின்மை உண்டாக பெறி தெய்வம் தொழார் தொழிலும் தொல்தல்வாள் பையன பெய்யும் மழை தற்காத்து தற்கொண்டா பெய்தி தைசான் சொக்கா சொல்லார் பெண் ஸ்ரீ காப்பி காப்பி வேலன் செய்யும் அந்நிலைதான் காப்பை தலை பெற்றான் பெரின் பெறுவார் பெண்ணை பெருஞ்சொல்புக்கு தீர்வு வாழும் உலகு புவர் பிந்தரி ரொட்டிலை இகழ்வாங்கி ஏற்போ பின்னடை மங்கள பெருமாமனை மாற்றி மற்றவர் நன்றான் மக்கள் பேரு அதிகாரம் 7 மக்கள் பேரு பொன்மொழி அமர்வில் இந்த மக்கள் பெற அல்ல பிற எழுப்புறப்பின் தீயவை தீலா படிப்பிறங்கா பந்தை மக்கள் பெரி நம்பொறி என்பது மக்களும் பக்கம் விளையாடும் அங்கிட்டு மாட்டில் வீட்டு மக்கள் சிறியாளியாக்கும் மக்கள் வீட்டோட திரும்ப மற்றவர்கள் சொக்கேட்ட என்பார் சிறிக்கு குழலிக்கு அழுத்தியற்கு மக்கள் மலைச்சல் இல்லாதவர் வந்த மகருக்கு ஆற்றல் நன்றியாவிற்கு முன்னிருப்ப செயல் தமிழ்த்த மக்களின் நல்லது மன்னிக்கலாம் என்று இந்த பொருள் பெண்களுக்கும் நன்மல் சார்ந்த கேட்டாய் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவர் தந்தை என்னோட கொள்ளி என்னும் சொல் அதிகாரம் 8 அன்புடைமை அன்பிற்கு உண்டாக்கும் தாழ்மனத்திற்கு பூசல் தரும் அன்பிலா இல்லத்திற்கு அன்புடையாக பிறப்பிற்கு அன்போடு இருந்தவர்த்தின் பாரில் என்போடு இருந்த தொடர்பு அன்பில் மறைந்தது நன்றி நாடா சிறப்பு அன்பட்டு அந்தவர்த்தின் வயது துன்பட்ட சிறப்பு அதற்கு அந்த சம்பளம் அமைத்து கருத்து துணை எவ்வளவு அறம் உடைத்துள்ளவராக பார்க்க மக்களி தட்டு சுற்றுப்பிள்ளை செய்ய கருத்து பார்க்கல இருக்கு அன்பினால் அதில் அத்தியத்து போட்டோனது அதிகாரம் கொடுத்தது விருந்தோம்பல் விருந்தோம்பில் வாங்கத்தல்லவருக்கு ஏழாண்டு செய்த பொறுத்து விருந்து புறத்தலா தாழ்ந்த சாப்பிடும் மனிதன் வேண்டப்பார் அன்று வரவிருந்து வைக்கும் 3 நாளைக்கு 15 பால் பருவி என்று ஆண்டமன்று செய்யாத முகமது அன்பிற்கு வாழ்க்கையில் துண்டுகளை கொள்ள உதவி மிச்சல் சிவாப்பிளர் செல்விருந்து ஒவ்வொரு அறிந்து பார்த்திருப்பான அன்பின் வானத்தவருக்கு இணைத்துணை தன்மை தொற்று இளவில் துணை துணை வேள்வி பயன் கருத்தொன் பற்றை மென்பல் வேள்வி தடைப்படாதா உடல்கள் என்பவர்கள் மனைவி மனவாக்குகிறது நோக்கக்கடியும் மனுஷவுக்கு நோக்கம் பிறந்தது அதிகாரம் கல்வி இனி எனக்கு உடல் சொல்ல இடமலை பல கிராமம் ஒரு கட்டாரச்சல் அனமதி இதன் கல்வி நம்ம சொல்ல நாகப்பெரி வாத்தான புது நோக்கிய தரம் சொல்லிய அறம் அறம் தும்புருக்கு வாங்கலாம் யார் மற்றும் தும்புருக்கு சொல்வதற்கு அப்படி பணிவுடைய சொல் நாடு ஒரு சந்தேக மற்றும் பிற அல்ல யார் பற்றி நாங்கள் நாடிய சொல்லி நான் நயனிடம் நன்றி பயந்து பணிவு தலைப்பிரியார் சொல் சிறுமை நீங்கள் சொல் மறுமையின் தரும் இச்சொல் நீங்கள் மாணவர்கள் குழு அச்சொல் அணுகுவது நியமமாக கழிப்ப கால் தொடர்ந்து அதிகாரம் 11 செய் நன்றி அறிந்தல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையும் ஆக்கல் அறிந்து கால்குலா செய்த நன்றி செய்வது நான்கு மனம் பெறுது பந்துக்கா செய்த உதவி நலத்துக்கு நன்மை கடற்பெறுது துணை நன்றி செய்யும் பந்துக்கா கும்ப பயன்பெறுவார் தேவ தந்து உதவி தேசப்பட்ட கால்கள் அளித்து அரோகமாக சட்டத்தை குறைவுக்கு படுத்து பயனப்பை எளிமை ஏற்பட்டுள்ள நோய்வம் திட்ட நட்டு நன்றி மக்கள் நன்று நன்றாக நன்றி மக்கள் நன்று கொண்டாமை இல்லா செய்யுமை செய்தோர்கள் நன்றுள்ள கெடும் எந்தெந்த கொண்டாப்பு உண்டாகும் சென்னத்து கொண்ட மரத்து அதிகாரம் 12 நடுவுள்ளதை தகுதியான ஒன்று நன்றி பகுதியால் பார்ப்பட்டோர்கள் பெரிய செப்பமுடைய நாட்டில் சித்தவை தேசத்துவேமா பிடித்து அன்றே தன்னிகள் நாம் அக்காத்தை அன்றே ஒழியுங்கள் அக்காத அல்ல என்பது அவர் வயசு காணப்படும் கேடும் பற்றி கோடாமை சான்று கடி திருவள்ளியான் என்பது அடுத்த தன்னிடம் நடுவோரை அல்ல
செய்யும் கெடுவாக கையாளும் நடுவாக நன்றிட்ட தனியாக சம்செய் சீத்துக்கும் கோல் கோலமை கருப்பா கோலாமை சான்றும் கனி சொற்கோட்டமில்லை செப்போபக்கள் எவ்கோட்டமில்லை திரி மாநிலம் செய்வாக்கு மாநிலம் தெரிவிக்கிறோம் தப்போய் செய்யும் அதிகாரம் 13 அடக்காமுடனே அடக்காமல் இருக்கும் நாமே ஆவின் நீக்கிவிடும் காக்கப்பல்லாதத்தை அக்கமல் நூற்றில் வீழ்த்து சிறந்த சிலை பைப்பனை ஆற்றலகப்படி இளையத்திரியாக தொடர் மணியிலும் மனம் பெரிது எல்லோருக்கும் நன்றா பரிதாலும் சிலர்கள் சுழந்து உண்மையில் அமைப்பினர்கள் அதையும் மேம்பாப்படுது யாகாய் அழிநாவுக்காக சோப்ப சொல்லிக்கப்பட்டு ஒன்றாம் தீச பொய்ப்பை நன்று தாகிட்டும் தீனா சுத்த புள்ளாரும் அழகி அழுதா சுத்தவது கட்டப்பட்டு கட்டங்கான சொந்தம் மாற்றி வந்து அதிகாரத்தினாலே ஒழுக்கமுடனே ஒழுக்கம் ஒழுக்கம் தள்ளான ஒழுக்கம் இன்னும் ஒம்படும் கற்கொள்கா கொள்கை நம்பிக்கை ஒழுக்கமுடனே குடிமை மிக பிறப்பாயிடும் பரப்பின் ஒதுக்கலாம் பார்க்கப்படும் குட்டத்திடம் அக்கடையாக நாற்பதில் ஒழுக்கம் நாக்கியது ஒழுக்கத்தில் ஒழுக்காதல் ஒழுக்கத்தில் எல்லாம் பழி அன்றைக்கு தன்னொழுக்கத்தை தரும் ஒழுக்குடைய புள்ளாத்திய வழக்கில் சொல்லல் லோத்தோட தாழ்க்கு பழக்கத்துக்கெல்லாம் அறிவில்லாதான் அதிகாரம் 16 புறையிடமை அல்லாத தன்னுட்பம் தம்மைக்குள் அழுப்படுத்த தலை பொறுத்த என்று மண்ணை மந்தார் நன்று உண்மையில் என்பது சொல்லாமல் மேல் நன்மை மலவாப்பறை பொத்தார் நினைவு தமிழ் வீட்டுக்கு போட்டி ஒழுக்கப்படும் ஒத்தாரும் தமிழ் வைக்கப்பட்டாலும் ஒப்பப்படுகிறது ஒத்தாருக்கும் நல்ல என்ப பொத்தாருக்கும் தன்னாக கற்று செய்யணும் தன்னாக செய்யாம நன்று மீடியாவில் தாம் வித்தியால் தொண்டால் திருமணி என்பவரை நச்சு நோக்கி பகல் நான் உபாப்பதற்கு அதிகாரம் 14 முதல் இதை இசைப்பட அகலங்கள் நிலை இருக்கும் பார்ப்போம் இவர்கள் கொண்டாடுவது கொண்டாடிப்பதொன்றில் நிலவரை போட்டாளது நட்டம்பர் வளர்ந்து கோயில் தொழிற்கொண்டு புகழ்பட வளர்ந்த தன்மவாத பெண்களாய் ஓவியர்கள் அசைம்பல் கர்த்தனம் வெச்சப்படாது அசைலாருக்கு விஷயமாக்கப்பட்டிருந்தம் சொல்ல வளருவார்கள் சொல்ல வளருவார்கள் அதிகாரம் 24 புகழ் அதிகாரம் 30 வாழ்மை வாழ்மையிடப்படுவது அதிகாரம் சொல்லல் பொய்மை வாய்மை பிடித்த நன்மை பன்மையை தன்னித்தொடர் பெருக்கப்படும் தன்மைக்கு தன்னிச்சிடும் இலக்காய் பலனை உலகவுளுக்கு எல்லாமனை மந்தோர் வாழ்மை தோதோர் தானம் சொல்லாதலை பொய்யாமல் என்ற பெண்களை இல்லாமல் நான் தரும் பொய்யாம் பலனை ஆகிய செய்யாமல் நன்று புறத்துமே நீரான நீர் வாழ்மை காணப்படும் எல்லா உலகங்களும் சனத்தையா உலகங்களுக்கு நாமக்கல் தன்னை நல்ல பிறன் அதிகாரம் செப்பல் செல்வம் போல் செய்யாத சிவசந்தரும் தரும் விநாசிதா உத்தம செல்லுடன் அதனால் அது போட்டாக்களை அதிகாரம் 34 செப்பல் செல்வம் போல் கட்டின சித்த கண்ணும் போல் சிறந்த சிவசந்தரும் தரும் விநாசிதா உத்தம செல்லுடன் அதனால் நன்மை போட்டாக்களை பெரும்பாலும் இந்த நாட்டுமன்றமான செய்யாமலை தமிழ்நாடு சாலை நோக்கம் செய்ய பிறகு நப்பை தாத்தா அமைச்சர் தமிழர் முதலாமை சேர்ந்த ஆண்டோ சேர்ந்த 40 கல்வி கற்க கசர கட்டை கட்டத்திற்கு அடுத்ததாக என்னென்பை துன்புடன் கலந்தாடுகிறது அன்றே என்ப கட்டும் புன்னடை கலாதவர் கோப்பத்தற்கு குடும்ப
அகாடமிக் படிப்பில் மட்டும்தான் முதலிடம் வேண்டும் என்பது இல்லாமல் திருக்குறளை எடுத்தால் இத்தனை திருக்குறள் இந்த சின்ன குழந்தை சொல்லுதுன்னா 210 திருக்குறள் சொல்லியிருக்கா பெரிய கிளாப் பண்ணுங்க. இந்த சின்ன குழந்தையே இவ்வளோ பாடுது. நம்மள்ட்ட ஒரு 2 குறள் சொன்னால் யோசிப்போம். இன்னும் செய்தாரை ஒருத்தல் அவனான நினைச்சது ஏதோ ஒன்று இருந்தது நமக்கு தெரியுது இல்லையா? ஆனால் அந்த குழந்தை வந்து 240 திருக்குறளும் சொல்லுதுன்னா உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து பாபா ஸ்கூல் மேடம் வைரமணி, டாக்டர் வைரமணி மேடம், வசந்த், டாக்டர் சண்முக சார் இவர்களுக்கு தான் இந்த பெருமையை சேரும். இந்த குழந்தைகளை ஆக்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி 1330 குறளும் இந்த குழந்தை சொல்லும் உறுதி. வருங்காலத்தில் 1330 சொல்லி பெரிய புகழ் பெருமை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இன்று நான் கண்ட நிகழ்ச்சி மாணவர்களுக்கு மட்டும்தான் விளையாட்டு போட்டி இல்லாமல் முதல் முறையாக பெற்றோர்கள் அனைவருக்கும் விளையாட்டு போட்டி வைத்து அவங்களுக்கும் பரிசு கொடுத்தது எந்த ஸ்கூலுமே நடக்காத ஒரு நிகழ்ச்சி. அது பாபா ஸ்கூலுக்கு தான் பெருமை. அதுக்கு பெரிய கையெழுத்து கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கும் எல்லா வருஷமும் நடத்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தையை பாராட்டும் விதமாக நான் வந்து கடல்வாழ் உயிரியல் நம்ம மெரன்பாளைய பரங்கிப்பட்டில் தான் டீனாக இருக்கிறேன். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். ஆனாலும் இந்த குழந்தை இவ்வளவு 240 திருக்குறளை சொன்னதுனால நான் ஒரு தமிழாசிரியருடைய பையன் என்பதனாலையும் இந்த மாணவர்களுக்கு இந்த பேரண்ட்ஸ் இருக்காங்கள, உன்னோட பேரண்ட்ஸ் கொஞ்சம் வாங்க, அவங்களையும் பெருமைப்படுத்தணும். அவங்களும் இதற்கு முழு காரணம். ஒவ்வொருத்தரும் இந்த அவங்க குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும். அதில் நல்ல கிரிக்கெட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து கலைத்திறனாக இருக்கலாம், மியூசிக்கில் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம். அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த மாணவர்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதில் நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் அந்த மாணவர் முதல்நிலை வருவாங்க கண்டிப்பாக யாராலும் என்பதை தெரிவித்துக்கிறீங்க. இந்த பேரண்ட்ஸ் மட்டும் வந்து சொன்னால் அவர்களுக்கும் முக்கிய காரணம். ஏன்னா அந்த பேரண்ட்ஸ்னால தான் இந்த பையனும் பொண்ணும் இவ்வளவு திருக்குறள்லாம் சொல்கிறாங்க. இந்த அந்த குழந்தைகள் எல்லாமே எத்தனை குறள் இருந்தது, எத்தனை எழுத்து யூஸ் பண்ணாங்க, எந்த நம்பர் வரவே இல்லை, எல்லாம் அருமையாக திருக்குறளை பற்றி கிளியராக எல்லாமே நல்லா சொன்னாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த பெருமையை தரும் என்று கூறிக்கொண்டு இந்த குழந்தையை பாராட்டும் விதமாக என்னுடைய சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு தொகை, அப்படி ரொம்பலாம் கொடுக்கல, ஒரு 500 ரூபா மட்டும். இன்னும் மேன்மேலும் வளரணும், 1330 பாடலும் பாடணும். ஒரு சின்ன ஒரு தொகை தான் இது. அவேர்னஸ், அவங்க வந்து இன்னும் நல்லா பாடணும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக இந்த ஒரு சிறிய தொகையை அன்பளிப்பாக கொடுக்கிறேன் என்னுடைய சார்பாக. நன்றி, வணக்கம். பாபாபள்ளியின் சார்பாக சாம்பவிக்கு ஒரு சிறிய பரிசு. பெற்றோருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக நமது வீரா மாஸ்டர் 25 வருஷமாக நம்ம பள்ளிக்கூடத்தோடய டிராவல் பண்ணிட்டு நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் எதுக்கு வீரா மாஸ்டருக்கு நல்ல ஒரு சேர் கிளாஸ். அவர் தான் இன்னைக்கு உங்கள் குழந்தைகள் எல்லாமே நல்லபடியாக ரெடி பண்ணி கொடுத்தது. ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த வீடியோ புதுசாக போட்டு நீங்கள் இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டைலிஷாக எப்படி பண்ணணுங்கிற எல்லா ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்து அழகாக குழந்தைகளை வந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ அவருக்கு நம்ம பள்ளியின் சார்பாக ஒரு பொன்னாடை பொருத்தப்படுகிறது மற்றும் ஒரு சிறிய அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. அவங்க மிஸ்ஸஸ் கொஞ்சம் வாங்க, மிஸ்ஸஸ் வாங்க, பையனும் வாங்க, இங்கே இருக்கானா?